வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, நீ சுடிதார்லயே வரியே ஏன்? வேஷ்டி ஜிப்பா கூட பிடிக்கும், அதுக்காவது போட்டுட்டு வர முடியுமா? பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அத்தை எப்படி சொல்றது, பைல் எங்கேக்குதோ தேடி கண்டுபிடிக்க வேணாம். ஹலோ, இல்ல இல்ல, அருணா சுகர்ஸ் இல்ல, இது வந்து கெஸ்ட் ஹவுஸ். சத்யால முட்டல தூக்கி போட சொல்றப்ப யாரும் பட்டிக்கு வர மாட்டாங்க. கேட்டு வேணாலும் தூக்கி போடு, நீ மட்டும் உட்காரு, போயிடாதே. 5ஆம் கிளாஸ் படிக்கிறச்ச பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன்ட்டு திட்டுண்டி சாப்பிட்டேன், வாந்தி தான் வந்துச்சு. ஒண்ணு பண்ண, டெய்லி உன் வசதிப்படி வந்து கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போன் பண்ணு, அப்புறமா நான் கிளம்பி வரேன். ஓகே? சரி சார். சட்டையில போறவன அந்த பேஷண்ட் எக்ஸ்பர்ட் டெட் கூட்டாரு. நீ விஷத்தை தானே கலந்த, இந்த பார் சும்மா கேட்டு முன்னா எனக்கு கோவம் வரும். நான் தான் சொல்றேனே 2 டீஸ்பூன் காப்பில போட்டேன்ட்டோ. எத்தனை தடவை சொல்றது? இல்ல, விஷத்தை கலந்து குடிச்சிட்டாரு. ஓ, ஹார்ட் அட்டாக். நீங்க குடிச்ச காப்பில விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஷாக்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. கவுச்சு சாப்பிடுவீங்களோ இல்லையோன்னு. பறக்கறதுல ஏரோப்ளேனும் மிதக்கறதுல கப்பலை தவிர வேற எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நீ நேத்துக்கு நகத்தை கடிக்கிற இல்ல, சில பேரு ஐடியா வரும்போது நகத்தை கடிப்பாங்க. நகத்தை கடிச்ச ஏதாவது ஐடியா வருமான்ட்டு ஆட்டோப்சி பண்ண தெரிஞ்சிடும். போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மேன் உயிரை எடுக்காத. அதான் இவ எடுத்துட்டாளே. ஊர் அடங்குற வர அண்ணார் மூக்குனது பூத உடல ராணுவ மரியாதையோட தெரு தெருவா எடுத்துட்டு போக வேண்டியதான். ஓஹோ, ஐயோ ஓஹோங்குது. அவனே விஷமா, விஷத்துக்கும் சரியா போயிருந்திருக்கும். இனிமே காப்பில விஷத்தை போடக்கூடாது, விஷத்துல காப்பி போட்டு கொடுக்கணும். சார், நாங்கெல்லாம் லீவுக்காக உன்னோட தோங்கிட்டு இருந்தோம், இப்ப நீ எங்க கிட்ட மாட்டி தவிச்சு நிக்கிற. ஆட்டோப்சி பண்ணா வயிற்றுல இருக்கிற விஷம் தெரிஞ்சிடும். சிவரி, ஐயோ பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. பிரேத பரிசோதனை, வயிற்று அர்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும், விஷமும் தெரியும். இன்னுமா காப்பி ஜீரணமாகாம இருக்கும்? சார், நீங்க தானே பைல்ஸ்? நான் பைல்ஸ் இல்ல, எனக்கு தான் பைல்ஸ். அவர் ஒரு வாட்டி பாத்திருக்கேன், டெல்லியில இன்டர்வியூ பண்ணும்போது. ஒரு 70-75 வயசு இருப்பாரு, படுக்கழம், ஆனா பயங்கர ஸ்ட்ரிக்ட். தாத்தான்னு சொல்லு. வவாலாட்டம் அங்கே தொங்கு, அப்பதான் புத்தி வரும். வாங்க முன்ன வீட்டை சுத்தி பாருங்க, ஆனா கூட கட்டிடாடி. எலி மருந்தா? யார் சாப்பிட்டது? இல்ல, என்ன கிண்டல் பண்றீங்களா?